வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் விஸ்வமடு பொதுக்குடியிருப்பு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும், ஜூலி சங் தெரிவிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதம் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி ஆலோசனை. இரட்டை குடியுரிமை பெற்ற மேலும் 10 எம்பிக்கள் உடனடியாக பதவி விலக கோரிக்கை. பாலஸ்தீனத்தின் ஐக்கிய நாடுகள் உறுப்புரிமைக்கு ஆதரவாக வாக்களித்த இலங்கை. இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக இன்றைய தினம் முல்லைத்தீவில் விஸ்வமடு புதுக்குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. விஸ்வமடு ரெட்பானா சந்தி பகுதியில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டிலும் புதுக்குடியிருப்பு சந்தியை அண்மித்த பகுதியில் மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பின் ஏற்பாட்டிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவிற்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு அமெரிக்க தூதரகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகள், கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் உறுதியளித்துள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதத்தினை அதிகரிக்குமாறு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை தொடர்பில் தற்போதைய பொருளாதார நிலைமையையும் அடிப்படையாக கொண்டு மதிப்பாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு முன்னர் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான சேமிப்பு வட்டி வீதம் 15% காணப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அது ஓரிலக்கம் வரை குறைக்கப்பட்டது. இந்நிலையிலேயே தற்போது மீண்டும் தமது சேமிப்புக்கான வட்டி வீதத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் சிரேஷ்ட பிரஜைகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்துகையில் மேற்கண்டவாறு தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், சேமிப்பு கணக்குகளை பேணும் சகல சிரேஷ்ட பிரஜைகளுக்கும் அவர்கள் கோரும் வட்டி வீதத்தை வழங்கினால் வருடத்துக்கு 80 பில்லியன் ரூபாய் தேவைப்படும். இதற்கு முன்னர் செலுத்திய வட்டி வீதத்துக்காக திரைசேரிக்கு 105 பில்லியன் கடன் காணப்படுகின்றது. எனவே இந்த கோரிக்கைகள் தொடர்பில் பொறுப்புடன் ஆழமாக மதிப்பாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். நாட்டில் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் எவ்வாறு இவ்விடயம் தொடர்பில் தீர்மானிப்பது என்பது குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். எனவே பல்வேறு வயதினருக்கான வட்டி வீதங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளது என்றார். ஈரான் தனியார் விமான நிறுவனமான மகானேர் இலங்கையில் சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்க அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கான முன்மொழிவு அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மகானேர் விமான நிறுவனம் பயங்கரவாதத்திற்கு பொருள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கும் அமைப்பாக அமெரிக்கா உட்பட பல நாடுகளால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் தனது 10 நட்பு நாடுகளுக்கான சேவைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கைக்கு சேவையை ஆரம்பிக்க ஈரான் விடுத்துள்ள கோரிக்கையின் பிரகாரம் அமைச்சரவை அங்கீகாரத்திற்காக அந்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. டயானா கமகியவை போன்ற இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக பதவி விலகுமாறு ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளதாக ஓமல்பே சோபித தேரர் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பரிசீலிக்குமாறு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். டயானா கமகியவை போன்று மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை கொண்டிருப்பதால் அவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வது நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் செயலாகும்.
எனவே கட்சி தலைவர்கள் தமது பிரதிநிதிகளை கவனமாக தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமன்றி இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து மரியாதையுடன் உடனடியாக விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கை வாக்களித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சுப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை அவர் தனது எக்ஸ் தள பதிவொன்றின் மூலமே குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் சபையில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது என்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானத்தின் மூலம் ஐக்கிய நாடுகளின் உறுப்புரிமைக்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் இன்று இலங்கையானது சர்வதேச சமூகத்தின் பெரும்பான்மையினருடன் இணைந்துள்ளது. நிரந்தர சமாதானத்தை அடைவதற்கும் மனித துன்பங்களை போக்குவதற்கும் ஒரே வழி பேச்சுவார்த்தை மூலம் இரு நாடுகளின் தீர்வாகும் என்ற நிலைப்பாட்டில் இலங்கை எப்போதும் உறுதியாக உள்ளது. மனிதாபிமான நெருக்கடியை பேச்சுவார்த்தை மற்றும் கலந்துரையாடல் மூலம் தணிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது மனித மோதலின் கொடூரங்கள் தொடரக்கூடாது. முன்னோக்கி நகர்வது கடினமாக தோன்றினாலும் கூட ஒரு அமைதியான தீர்மானம் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாட்டு மக்களுக்கும் நீடித்த தீர்வை அடைவதற்கான ஒரே வழி என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக நேற்று வெள்ளிக்கிழமையும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டில் மயக்கமுற்ற நிலையில் வீட்டில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடற்கூற்று பரிசோதனை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சட்ட வைத்திய அதிகாரி மேற்கொண்ட போது கடுமையான வெப்ப தாக்கத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையிட்டார். அதேவேளை கடந்த வியாழக்கிழமை புன்னாலை கட்டுவான் பகுதியில் 44 வயதுடைய நபர் ஒருவரும் கடும் வெப்ப தாக்கத்தால் உயிரிழந்திருந்தார். அத்துடன் அண்மைய நாட்களில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 5 ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் என போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி டி பேரானந்த ராஜா ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சிறுமியொருவருக்கு பிறந்த குழந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆதரவின்றி விட்டு செல்லப்பட்டுள்ளது. வடமராட்சி துன்னாலை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியொருவர் கர்ப்பம் தரித்த நிலையில் பிரசவத்திற்காக தனது தாயுடன் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழந்தை நேற்றிரவு பிரசவித்த நிலையில் குழந்தையை வைத்தியசாலையில் விட்டு சென்றுள்ளார். சிறுமி மற்றும் அவரது தாய் இன்று சனிக்கிழமை காலை முதல் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.